கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அறியாமை அகலட்டும் என்று கூறிய பெண் மிஷனரி மேரி மேக்லின் பற்றி இன்று காண்போம். 1857 நீல் மேக்லின் மற்றும் ஃப்ளோரா காம்பெல் தம்பதியினருக்கு மகளாக மேரி மேக்லின் ஆஸ்திரேலியாவில் பிறந்தார். அவரது தந்தை ஒரு விவசாயி. பெர்ரி என்ற ஒரு சிறிய கிராமத்தில் அவர்கள் வசித்து வந்தனர். மேரி ஒரு உண்மையான கிறிஸ்தவர். ஆரம்பத்தில் ஒரே ஊரில் பல பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிந்தார். சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டிருந்தார். ஒருமுறை அவர் இந்தியாவில் ஜனனா மிஷனை மேற்கொண்டார். திருமதி லாங்ஹார்ட் அவர்களின் பிரசங்கத்தை கேட்டார். ஜனனா மிஷன் மிக ஏழ்மையான சூழ்நிலைகளில் இருந்த இந்திய பெண்களை சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஊழியமாய் இருந்தது. சென்னையை அடுத்த சோழலிங்கபுரம் 64 புண்ணிய தீர்த்தங்களும் 25க்கும் மேற்பட்ட வழிபாட்டு தலங்களும் உள்ள இடம். ஒரு காலத்தில் வைணவ ஆலய குருமார்களை பயிற்றுவித்த சமஸ்கிருத கலாசாலை இங்கு செயல்பட்டது. சமய வைராக்கியமுள்ள சாதி இந்துக்களின் நகரம் என்றே இதை அழைக்கலாம். இப்பகுதியில் அருட்பணி ஆற்றுவது என்பது எளிதல்ல. அக்கால கட்டத்தில் குழந்தை திருமணங்கள், சதி போன்றவை வழக்கத்தில் இருந்தன. சிறு குழந்தைகளுக்கு திருமணம் செய்த பின் கணவன் இறந்து போனால் அக்குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் அநீதிகளோ மிக மிக கொடூரம். குழந்தைகளின் வண்ண உடைகளை கலைத்து, வெள்ளாடை உடுத்தி, பூவை கலைத்து, மொட்டை அடித்து, தாலியை அறுத்து வீட்டிற்குள் ஒரு மூலையில் தள்ளிவிடுவார்கள். இவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக காணப்பட்டது. மேரி மேக்லின் இப்பெண்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். ஆஸ்திரேலியாவை விட்டு இந்தியா வந்தார். 1891 ஆண்டில் மேரி தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார். குர்தா முறையின் தடைகளை தாண்டி கல்வி, ஆரோக்கியம் மற்றும் சுவிசேஷத்தை அங்குள்ள பெண்களுக்கு கிடைக்க செய்தார். மிக முக்கியமாக உடன்கட்டை ஏறுதல் போன்ற கொடூரமான சமூக விரோத செயல்களிலிருந்து விதவைகளை பாதுகாக்க அவர் கடினமாக உழைத்தார். கல்வியை வழங்குவதற்காக அவரது முயற்சிகள் நேர்மறையான சமூக மாற்றத்தை தூண்டியது மட்டுமல்லாமல் சமூகத்தில் சமத்துவத்தையும் வளர்த்தன. நன்கு கற்பித்தல் திறனும் ஈர்க்கக்கூடிய ஆளுமையும் கொண்ட மேரி சிறந்த ஆசிரியராக திகழ்ந்தார். 1894 ஆண்டு மெட்ராஸை சுற்றியுள்ள 5 பள்ளிகளில் கண்காணிப்பாளராகவும் 1897 மெட்ராஸ் மிஷனின் கண்காணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார். அவரது மேற்பார்வையின் கீழ் ஈசனூர், ராமகிருஷ்ணபேட்டை, சோமசுந்தரம் மற்றும் பரஞ்சி ஆகிய கிராமங்களிலும் பல பள்ளிக்கூடங்கள் தொடங்கப்பட்டன. 35 ஆண்டுகளாக தன்னலமின்றி இந்திய மக்களுக்கு சேவை செய்த மேரி தனது சேவையின் மூலம் பல பெண்களை கிறிஸ்துவிடம் அழைத்து சென்றார். வேத பாடங்களும் ஜபங்களும் அம்மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை அம்மக்களின் நண்பராக்கினார். மேரி ஓய்வு பெற்ற பிறகு அவரது பிரசங்கங்களின் மூலம் மிஷனரி ஊழியத்திற்காக பெண்களை ஊக்குவித்துக் கொண்டு பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். 1943 ஆண்டு மேரி விண்ணுலகம் சென்றார். அவரது ஊழியத்தின் நினைவாக 1952 ஆண்டு சோழலிங்கபுரத்தில் மேரி மேக்லின் பள்ளி நிறுவப்பட்டது. அன்புள்ளம் கொண்ட அன்னையாக, ஆஸ்திரேலிய சபையின் முதல் அருட்பணியாளராக இந்தியா வந்த மேக்லின் சிறந்த சேவகியாகவும் விசுவாசிகளுக்கு சிறந்த மாதிரியாகவும் வாழ்ந்தார். அவர்களின் சேவை இன்றும் தொடர்கிறது. பிரியமானவர்களே, சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் செய்யும் ஊழியம் ஒரு காரணமாக இருக்கிறதா என்று சிந்தியுங்கள். ஆமேன்.